ஸோ ஹே guys, வெல்கம் டு மீ டைம் vlogs. இன்றைக்கி நம்ம வந்துட்டு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கமலா சினிமாஸ்க்கு வந்திருக்கோம் டு வாட்ச் கவின் அவரோட கிஸ் மூவி FDFS. ஸோ சதீஷ் மாஸ்டர் தான் வந்து இதோட டைரக்ஷன், அவரோட டெபியூட் டைரக்ஷன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கம் லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரை நான் பயங்கரமாக பாராட்டி ஒன்று கவின், இன்னொன்று வீட்டு கணேசன். செம்ம சீன்ஸ், அவங்க வர்றது எல்லாமே வந்துட்டு செம்ம ஹியூமராக இருக்குது, செம்ம ஒர்க் அவுட்டு. அந்த காமிக் டைம் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா படம் வந்து செம்ம ப்ளஸ்ன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. லவ் போர்ஷன்ஸ் கூட ஓகே ஃபைன், ஹீரோயின் வந்துட்டு வர்றது கொஞ்சம் நேரம் தான். பட் இந்த ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்குல்ல, அது நம்மளுக்கு அழகிய தமிழ் மகனை தான் வந்து ஞாபகப்படுத்துது. ஸோ அதே மாதிரி தான் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்டோட தான் வந்துட்டு கிளைமேக்ஸே இது இன்டர்வலே எண்ட் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல நிறைய வரும்னு எதிர்பார்க்குறேன். நல்லா தான் போகுது படம். ஜென் மார்ட்டினோட மியூசிக் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு வந்துட்டு டாடா படத்தோட ஃபீல் தான், அப்படியே அந்த பாட்டு, மியூசிக், பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து அதுதான், அந்த ஃபீல் தான் தருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் இப்போ வரையும் செம்ம ஸ்மூத், கோ வித் த ஃப்ளோ தான், சூப்பராக போகுது. ஸோ நாங்கள் போயிட்டு இன்டர்வலுக்கு வாங்கிட்டு செகண்ட் ஹாஃபை கண்டினியூ பண்ணிட்டு நான் இந்த வீடியோட எண்டிங்கில் படத்தோட ரிவ்யூஸ் தரேன். ஸோ ஸ்டே டியூன். கைஸ், சூப்பர் படங்க, நிஜமாவே செம்ம ஃபீலு. ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி. ஏன்னா கவினோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அவரோட டாடா படமாக இருக்கட்டும், எனக்கு லாஸ்ட்டாக அந்த பிளடி பகர் படம் கூட அந்த டார்க் சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், டார்க் காமெடிலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இது நிஜமாவே வந்துட்டு செம்ம ஃபீல். அதாவது ஒரு கோரியோகிராஃபர் சதீஷ் சார், அவர் வந்து கோரியோகிராஃபி இதில் இருந்துட்டு அவர் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு படம், ஒரு டெபியூட் படம் வந்துட்டு பயங்கர ஃபீலாக கொடுத்துருக்காரு. அண்ட் நான் அவரை ஒரு விஷயத்தில் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன் அப்படின்னா, கேஸ்டிங் அண்ட் மியூசிக் வந்து ஜென் மார்ட்டின் கொடுத்தது. அவர் பழையபடியும் வந்துட்டு நம்ம போகிற மாதிரி அனிருத் அண்ட் எக்ஸட்ரா போகாமல் ஜென் மார்ட்டின் கிட்ட இருக்கிற டேலண்ட் வந்து செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. டாடா படத்தில் அவர் தான் ரொம்ப பெரிய ப்ளஸ். அண்ட் அதே மாதிரி இதில் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஃபிலிம். ஃப்ளாஸ் இருக்கலாம் ஃபேண்டசின்றதுனால, அதுவும் இதில் நடக்கிற ஃபேண்டசி சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகிய தமிழ் மகன் படத்தில் வர மாதிரியே இருக்கும், எக்ஸாக்டாக அப்படி தான் இருக்கும். பட் இதில் வந்து சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் வந்து பெரிய ப்ளஸ்ஸே. இந்த படத்தில் வந்துட்டு பிரீத்தி ஹசரானிக்கும் கவின் ப்ரோக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்ஜி விஜய் அவர் கூட செம்மையாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் விடிவி கணேஷ் மேன் நெயில்ட் இட். ஒரு ரெமோவோட அந்த இந்த சீன்லாம் ஒரு 2K கிட்ஸோட அந்த சீன், அது பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. செம்ம அப்ளாஸ் தியேட்டரில். ஒரு காமெடினா அப்படியே நடந்துட்டு போகலாம். ஒரு காமெடினா அது இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகணும். அது ஒர்க் ஆகுறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அது ஒர்க் ஆயிடுச்சுனாலே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், அது பயங்கரமாக கிளிக் ஆகிடுச்சுனாலே ஆடியன்ஸ் வந்து அப்படியே ஜெல் ஆகிடுவாங்க. அது இந்த படத்தில் செம்மையாக இருக்குது. அண்ட் சதீஷ் ப்ரோ, கங்க்ராட், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஃப்ளாஸ் இருக்குது, அங்கங்கே இருக்குது. பட் எல்லாருமே வந்து பக்காவாக போய் பார்க்கலாம். இப்போ வெளில எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை.